பாஸ்கர். நான் எஸ்எம்எஸ்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் வந்து அன்பரசன். நான் தலைமை ஆசிரியராக நடுநிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பையன் பேர் லிஷான் சுதன். நாங்கள் காரைக்குடி பர்மா கலையிலேருந்து வரோம். எனக்கு இந்த கலை வந்து மிகவும் பிடிக்கும். நம்ம தமிழர் கலை பறை என்று மிக சிறந்த ஒரு தமிழர் கலை. இதை மற்றவங்க தவறான விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து எனக்கு இதை மாணவர்கள் சொல்லித் தரணும், நம்மளோட தமிழர் கலையை காக்கணும். எனவே இதோட ஆர்வத்தில் நான் கற்றுக்கிட்டு என்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லித் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் ஆர்வமாக இருக்கேன். இதுக்கு அருமையான ஆசிரியர், மிக கைண்டாக, அதாவது ரொம்ப சிறப்பாக குழந்தையா நீங்கள் சொல்லித் தந்தது ரொம்ப நல்லா இருக்குது. உடனே கற்றுக்கிற ஒரு முடியல. ஏன்னா ஸ்டெப் போட்டால் அடி மறந்துச்சா ஸ்டெப் மறக்குது. ஆனால் கற்றுக்குருவோம், ஆர்வம் இருக்குது, கற்றுக்குறோம். முத வந்தப்போ எனக்கு வராமல் இருந்துச்சு. இப்போ மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்க வருது. மாஸ்டர் டான்ஸ் எல்லாம் ஆட நானும் ஆடினேன். எங்கள் அம்மா தான் அந்த படம் நடக்குது, நீ வெக்கேஷனில் சும்மா தானே இருப்ப, நீ கிளாஸ் போகலையானா கற்றுக்க நல்லது அப்படின்னு சொல்லினால நானும் வந்து நான் வீட்டில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, டே இந்த மாதிரி பழைய கிளாஸ்லாம் நடக்குதுடா, நீ போய் சேர்ந்துக்க, நீ தான் எப்போ பாரு போய் தட்டிக்கிட்டே இருப்பல ஏதாச்சும் எடுத்து போய் பறை கிளாஸில் போய் கற்றுக்கடா அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பறை பிடிச்சி ஏன்னா எப்படி பிடிக்கணும்னு தெரியாது, இந்த ட்ரம்ஸ் இந்த பறையெல்லாம் எப்படி மாட்டணும்லாம் தெரியாது. அப்புறம் சார் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து ஸ்டெப்ஸு எல்லாத்தையும் ஆடி சொல்லி கற்றுக்கிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த பறை கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 அடி கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே வராதுன்னு நினச்சிதான் இங்கே வந்தேன். அப்புறம் தான் சார் எனக்கு வந்து நீ உனக்கு போக வரும், நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு இந்த பறை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. நான் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இவங்களாம் யாருமே தெரியாது. இவங்க வரவும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகி இவங்க தான் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் இவங்களே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் வந்து இது புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். நல்லா கற்றுக்குறாங்க, போக நல்லா லேர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை வந்து இங்கே சேர்த்துக்கிட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்தது. மாஸ்டர் வந்து பயத்தெல்லாம் போக்கி எனக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. போக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த பறை கிளாஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு.